இந்த படம் நான் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். வீடியோ ரெக்கார்டிங்காக இருந்தது, அது சரியில்லை அந்த ரெக்கார்டிங். ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி பிக்சர் போட்டு பண்ணுனா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு 4 பேர் தான் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோவை. திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஞான ஒளி. ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ் வரும். ஆண்டனி அதான் மெயின் கேரக்டர் சிவாஜி, அப்புறம் லாரன்ஸ் மேஜர் சுந்தரராஜன். இவங்கள 2 பேரை பேஸ் பண்ணி 2 பேரும் மேக்ஸிமம் சொல்ல முடியாது. பொண்ணு சாரதா, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு பாசப்பிணைப்பான படம். இதில் எல்லாமே இருக்குது. ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குதுன்னு சொல்லுவானே. ஃபைட் கிடையாது இந்த படத்தில். ஃபைட் இருக்கா? ஆமாம், ஒரே ஃபைட்டு. ஒரே ஒரு அடி தான் சிவாஜி போடுற அடி, ஆல் அவுட்டு. அந்த மாதிரி ஒரு மர்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது. கழுத்தில் ஒரே அடி. ஃபாதர் ஒரே ஒரு அடி தான் அடித்தேன்பான். அது நினச்சா இப்போவும் காமெடியாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், ரொமான்டிக்கான பாட்டு. அந்த பாட்டு பாடும்போது கண்ணை முடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் அந்த பாட்டு. நல்ல படம். இந்த படத்தில் வர்ற ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு வந்து தேவனே என்னை பாருங்கள்னு ஒரு மெடோஸில் அப்படியே ஓடிக்கிட்டு வருவானே சிவாஜி, நல்லா ரிச் கேரக்டரில். அந்த பாட்டு தான் ஃபேமஸான ஒரு பாட்டு. இடையில கொஞ்சம் ரிச்சாக வந்து ஒரு சீன்ஸ்லாம் வரும்போது பேத்தியெல்லாம் பார்ப்பான். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் என்னமோ ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கும். நிஜமாகவே ட்ராமா மாதிரி இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னது சினிமா மாதிரி இல்லைன்னா ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் லேக் படம். மற்றபடி வி.கே. ராமசாமி, மனோரமா கேரக்டர்ஸ், அது கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த சீன்ஸு. ஒன்லைனர் படம் என்ன, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இந்த படம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மணி அடிக்கிற ஒரு பையனா சிவாஜி ஒரு ட்ராயர் போட்டு தான் வருவான். ஒரு டூயட் கூட இருக்குது, அம்மா பொண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லையோன்னு. அந்த படத்தில் ட்ராயர் போட்டுட்டு வர மாதிரி வரும் சீனு. அந்த சீன் பார்க்கும்போது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். அவள் கழுத்தில் வந்து அந்த ஏணியில் அதை வச்சு பிடிச்சி இழுப்பான். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கொஞ்சம் அவள் ஏணியில் கொஞ்சம் பிசக பட்டால் கூட கழுத்தே போயிருக்கும், கழுத்தே முறிஞ்சிருக்கும். உண்மையில் ரொம்ப இப்போ பார்க்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த சீன். அந்த ஹீரோயின் அவன் பிடிச்சி அந்த ஏணிக்குள்ளே கழுத்தை உள்ளே விட்டு அவன் இழுப்பான். அந்த சீன்லாம் ரொம்ப இப்போ பார்க்கும்போது அந்த பாட்டை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. பட் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. வேறு 2 பாட்டு தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு ரொமான்டிக்கான ஒரு பாட்டு. வேறு என்ன படம்? அதான் எடுத்த உடனே ஏழை பையனா, அப்புறம் இம்மிடியேட் ஒரு லவ், இம்மிடியேட் மேரேஜ், அதுக்கப்புறம் உடனே அவளுடைய சாவுன்னு படம் வந்து எவ்வரி 15 மினிட்ஸ் நியூ ட்ராக் போயிட்டே இருக்கும் இந்த படம். எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இருக்காது. அஃப்கோர்ஸ் அவன் பணக்காரனாகி வெளியே திரும்பி வரும்போது கொஞ்சம் லேக் இருக்கும் படம். ரொம்ப ஒரு ட்ராமா மாதிரி போகும். செகண்ட் ஹாஃபில் ஒரு கிளைமேக்ஸுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ரொம்ப ட்ராமா மாதிரி போகும் அந்த படம். அது மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லுவேன்னா. பட் ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒரே ஒரு சீன் தான் ரொம்ப உண்மையிலே எமோஷ்னலாக இருக்கும். அவன் வந்து இந்த சவப்பெட்டி பண்ணுற கேரக்டர் சிவாஜி. அவன் ஒய்ஃபு டெலிவரிக்கு போயிருப்பாளா, அங்கே இறந்துடுவா. அப்போ அவன் பண்ண சவப்பெட்டி அவளுக்கே யூஸ் ஆகிற மாதிரி அந்த சீன் உண்மையிலே ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்கும். அப்புறம் சர்ச் ஃபாதருக்கும் சிவாஜிக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டு. அந்த ஃபாதர் வந்து அவனை கூப்பிடும்போது ஆண்டனி அப்படின்னு கூப்பிடுவான். அது உண்மையிலே இப்போ யோசிச்சு பார்த்தா காமெடியாக இருக்குது. அவன் கூப்பிடுற அந்த டோன் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். ஒரு ஐகானிக் டயலாக் வந்து ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் பரோலில் அவனை, சர்ச்சை ஃபாதரை பார்க்குறதுக்கு. அங்கே வந்து இறந்துருவார் ஃபாதராக. அந்த இடத்துல வந்து அவனுடைய ரிஸ்க் எடுத்து கூப்பிட்டு வந்திருப்பான் இன்ஸ்பெக்டர் மேஜர் சுந்தரராஜன். அப்போ அவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் சிவாஜி. அப்போ வந்து நீ தப்பிச்சின்னா சுற்றுவேன்னு சொல்லும் போது அவனுடைய அந்த குண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு, டேய் இந்த வித்தையெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஜெயிலில் இருக்கும் போது. அந்த எக்ஸாக்ட் டயலாக் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சீன் மட்டும்தான் படத்துலே காமெடினா அந்த ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி படம் ஃபுல்லாகவே ஒரு சீரியஸான படம் தான். காமெடி,
காமெடின்னு தனியாக கிடையாது படத்தில். மேபி ஃபஸ்ட்டு பிகினிங். படம் ஃபுல்லாகவே ஒரு சீரியஸான ஒரு படம் தான். எமோஷ்னலான ஒரு சீரியஸான, எனக்கு பிடித்த படங்களில் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி, ஃபாஸ்ட் ஃபேஸ் மூவிங் ஸ்டோரி இந்த படம் ஞான ஒளி. இது நான் திருவாரூரில் பார்த்தேன். இந்த படம் ஞாபகம் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் செக் அவுட் திஸ் மூவி ஞான ஒளி.